டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இன்றைய பதிவில் அஞ்சரை பெட்டியில் இருக்க சில மூலிகைகளை ஆயுர்வேத கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். இன்றைக்கு அதில் நம்ம பார்க்க போவது என்னென்னா சோம்பு. இந்த சோம்பு அப்படின்னாலே நம்ம அசைவ உணவில் அதிகமாக பயன்படுத்துவோம். ஏன்னா ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. அதை நம்ம பாரம்பரியமாகவே நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒவ்வொரு உணவுக்கு நம்ம சேர்ப்பது மரபு. அதை ஆயுர்வேத கண்ணோட்டத்தில் யோசிக்கலாம். இப்போ அசைவ உணவு அப்படின்னாலே அதில் ஒரு கார்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கும், செரிமானத்திற்கு சிரமமாக இருக்கும். அதுக்கு எவ்வளோ அழகாக நமக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள். சோம்புக்கு என்னென்னா செரிமானத்தை கூட்டக்கூடிய தன்மை இருக்குது. அதே சமயத்தில் அந்த அசைவத்தில் இருக்க கார்ப்புத்தன்மை குறைப்பதற்கான குளிர்ச்சி தன்மை இதில் இருக்குது. ஏன்னா நமக்கு அசைவத்தில் ஓமத்தையோ இல்லை கரிஞ்சீரகத்தையோ நம்ம கொண்டு போய் சேர்க்க மாட்டோம், சோம்பை தான் நம்ம சேர்ப்போம். அதை நம்ம சுவையூட்டியாக நினைக்கிறோம். அதிலும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது. அப்போ இது வேறு என்னென்ன பண்புகள் இதில் இருக்குன்னா, இதில் ஒரு இனிப்பு சுவை இருக்குது, துவர்ப்பு சுவை இருக்குது, செரிமானத்தை சீராக்கும். இந்த செரிமானத்தை சீராக்குவதோடு மட்டுமல்லாமல் நம்ம பொதுவாக பார்ப்போம், அசைவம் சாப்பிடும் மூக்கிலெல்லாம் நமக்கு தண்ணிலாம் வரும் இல்லைங்களா. இது எல்லாமே சோம்பையும் அடிப்படையாக கொண்டது தான். ஏன்னா நம்ம நாள்பட்ட சளி, இருமல், இந்த கபத்தை கரைக்கக்கூடிய தன்மை சோம்புக்கு இருக்குது. அதே சமயத்தில் வயிற்றை தொந்தரவு பண்ணாது. ஏன்னா வயிற்றில் இருக்க புண்களை ஆற்றக்கூடிய தன்மை இருக்குது. அதனால தான் எப்பொழுதுமே நம்ம அசைவ உணவில் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அல்லது அசைவம் சார்ந்த உணவுகளையும் நம்ம சோம்பை ஒரு மூலிகை பொருளாக நம்ம பயன்படுத்துவோம். இது உடல் பலத்தையும் கூட்டும், மனசை சுறுசுறுப்பாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு வெளியில் வரும்போது கொஞ்சம் சோம்பு வச்சுருப்பாங்க. நம்ம நினைப்போம் வாயுடைய ஸ்மெல்லுக்காகன்ட்டு. பட் ஆனால் இது செரிமானத்தை சீராக்கி மனதுக்கும் புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியதுன்னா அது சோம்பு. நம்ம கருஞ்சீரகம், ஓமம், சீரகம் அது கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இது குளிர்ச்சி தன்மையுடையது. சரி, அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது நம்ம தனியா அல்லது கொத்தமல்லி அப்படின்னு சொல்லலாம். நம்ம பொருட்கள்லையே, அதாவது இந்த மசாலா பொருட்கள்லையே ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுத்து நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்யுதுன்னு அது கொத்தமல்லி தான். ஒருத்தருக்கு பசி நிறையா இருக்குது, ஆனால் சாப்பிட்டா எது கழிச்சிட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய காலகட்டத்தில் அது ரொம்பவே அதிகம். அவங்களுக்குலாம் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, சுத்தமாக மிளகு, சீரகம் இது எல்லாத்தையுமே நிறுத்திட்டு கொத்தமல்லியை மட்டும் பயன்படுத்துங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த கொத்தமல்லி நமக்கு துவர்ப்பு சுவை இருக்குது, கார்ப்பு சுவை இருக்குது. கார்ப்பு சுவை இருந்தாலும் பித்தத்தை அதிகரிக்காது, செரிமானத்தை சீராக்கும், கழிவுகளை நன்றாக வெளியேற்றும், வயிற்று எரிச்சலை குறைக்கும், சிறுநீரை எளிதில் பிரித்து நமக்கு அனுப்பும். அப்போ கோடை காலங்களில் நமக்கு மசாலா பயன்படுத்தணும்னா மிளகை குறைக்கணும், இஞ்சியை குறைக்கணும், பூண்டை குறைக்கணும், கொத்தமல்லியை அதிகரிக்கணும், அவ்வளவுதான். அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய புளிக்குழம்புகளாக இருக்கட்டும் இந்த கொத்தமல்லியை சேர்ப்பாங்க. ஏன்னா அந்த புளியில் இருக்கிற காரத்தன்மையை குறைப்பதற்காக, நம்ம சுவை நம்ம நினச்சிட்ருக்கோம், காரத்தன்மையை குறைப்பதற்காகவும் நம்ம வயிற்றுக்கு நமக்கு தொந்தரவு இல்லாமல் இருப்பதற்காகவும் இதை சேர்ப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பித்தம் அதிகமான டைமில் கொத்தமல்லி டீ குடிக்கிறதும் நமக்கு மரபு. ஏன்னா இந்த பித்தத்தை சீராக்கி கழிவுகளை நீக்குவதில் இந்த கொத்தமல்லிக்கு பெரும் பங்கு இருக்குது. மேலும் இதில் நல்ல நார் சத்து இருக்கிறதுனால குடல் கிருமிகளையும் குறைக்கும், குடல் புண்களையும் மாற்றக்கூடிய தன்மை அதுக்கு நமக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் என்ன பண்ணணும்னா, எப்போ நமக்கு தேவையோ அந்த சமயத்தில் இதை பொடி பண்ணி பயன்படுத்தணும். பொடியாக ஆக்கி நம்ம வைக்கும் பொழுது அதனுடைய வாலட்டைல் ஆயில்ஸ்லாம் நமக்கு எளிதில் போயிடும். அதற்கான மருத்துவ பண்புகள் நமக்கு குறையும். மேலும் வயிறு எரிச்சல் இருக்குது அல்லது தண்ணீர் தாகம் இருக்குது அப்படின்னா இந்த கொத்தமல்லி தண்ணீரில் கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை குடிக்கும் பொழுதும் அதற்கு நீர் வெட்கை நன்றாக தணியும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா வெந்தயம். வெந்தயம் அப்படின்னாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வருது அதனுடைய கசப்பு தன்மையும் ஒரு வழவழப்பு தன்மை தான். இந்த கசப்பு தன்மையும் வழவழப்பு தன்மை தான் நம்மளுடைய கட்டை பல நோய்கள்லேருந்து நமக்கு காப்பாற்றுது. ஏன்னா நம்மளுடைய மூலிகைகள்லாம் பாருங்களேன், நமக்கு கடுகு நிறையா பயன்படுத்துகிறோம், சீரகம் பயன்படுத்துகிறோம், கரிஞ்சீரகம் பயன்படுத்துகிறோம், சுக்கு எல்லாமே நல்ல காரமானது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதோடைய தீக்ஷணம் அப்படின்னு சொல்லுவோம், அதோடைய ஷார்ப் ஆக்டிங் பிரின்சிபல்னால வேலை செய்யும். ஆனால் வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு கோட்டிங் பிரின்சிபல்னு சொல்லுவோம். ஏன்னா வெந்தயம் அரைச்சாலே அது நமக்கு ஒரு கம்மு மாதிரி வந்துடும். அது அப்படியே நம்மளுடைய உணவு குழாய்களில் படிஞ்சு உணவு குழாயுடைய மியூக்கஸை காப்பாற்றுறதுன்னா அது வெந்தயம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த வெந்தயத்துடைய கசப்புத்தன்மை காரணமாக நமக்கு வேகமாக உணவுகள் உறிஞ்சப்படாமல் தடுக்குது. இதனால் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதில் பெரும் பங்கு வகிக்கிறது. இப்படி ஒரு ஊக்கியாக மட்டும் இல்லாமல் இயல்புலேயே வெந்தயம் அதிக இரும்பு சத்துடையது, நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. அப்போ சர்க்கரை நோய்க்கு ஒரு மிகச்சிறந்த வரப்பிரசாதம். அப்போ சர்க்கரை நோயில் எப்படி நம்ம சாப்பிட்லாம், வெந்தயத்து கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து பொடி
பொடி செஞ்சு சாப்பிடலாம், அல்லது நெல்லிக்காய் சேர்த்து சாப்பிடலாம், அல்லது மஞ்சள் சேர்த்து நம்ம சாப்பிடலாம். அதனால தான் இந்த புளி குழம்பாகட்டும் நிறைய இடத்துல நம்ம வெந்தயத்தை வந்து நம்ம பயன்படுத்துவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஹேர் டானிக்னு சொல்லுவோம். நம்ம தலைமுடி வளர்வதற்கு இது ஒரு மிகச்சிறந்த மூலப்பொருளாக இருக்கும். எண்ணெயில் காய்ச்சும் போது பயன்படுத்துவாங்க, அல்லது ஒரு ஹேர் கேர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம முடி வந்து மென்மையாக இருக்கணும், அதை அரைத்து பேஸ்ட்டாக பயன்படுத்தலாம். ஏன் மாதவிடாய் காலத்திலையும் அவர்களுக்கு வயிற்று வலி அதிகமாக இருக்குது, மாதவிடாய் சிக்கல்கள் அதிகமாக இருக்கும்போது வெந்தயத்தை நைட்டில் ஊற வச்சு காலையில் மென்று சாப்பிட சொல்லுவோம். இப்படி பல இடங்களில் வந்து வெந்தயம் வந்து ஒரு மிகச்சிறந்த பலனை கொடுக்குது. சரி நேயர்களே, இன்றைய தொகுப்பில் சற்றே குளிர்ச்சியான நம்மளுடைய அஞ்சரை பெட்டி மருந்துகளை பற்றி தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.